வணக்கம். மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். உள்நாட்டு போரின் போது தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பில் இலங்கை அரசாங்கம் நயவஞ்சகத்துடன் செயற்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். பாலஸ்தீனத்தின் மீது மேற்கொள்ளப்படும் இனப்படுகொலை தொடர்பில் அக்கறை காட்டும் இலங்கை அரசாங்கம் அந்த அக்கறையை இலங்கை தமிழர்கள் மீது ஏன் காட்டவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தார். பாலஸ்தீனத்தின் தற்போதைய நிலை மிக மோசமாக உள்ளது. இஸ்ரேலுடனான போரில் அதிக அளவிலான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சிறுவர்களும் பெண்களும் அடங்குவர். இதுபோன்ற நிலையை இலங்கையின் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களும் எதிர்கொண்டனர். 2009 ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் பெருமளவிலான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர். போரில் கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறும் வகையில் மே மாதம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இறுதிப் போரில் போர் வலயத்துக்குள் சிக்கியிருந்த 4 லட்சம் மக்களுக்கு உணவு கிடைத்திருக்கவில்லை. அப்போது வெறும் உப்பில்லா கஞ்சியை மட்டுமே அருந்தியிருந்தனர். அந்த பெனரை மறைக்காதங்க கொஞ்சம் கொஞ்சம் அதனை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தில் கஞ்சி வழங்கப்படுகின்றது. எனினும் அதற்கு தடை ஏற்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கஞ்சி வழங்குவதற்காக சம்பூர் பகுதியில் 3 பெண்கள் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றிருக்கிறார்கள். கஞ்சி வழங்குவதற்கு நீதிமன்றத்தினூடாக தடை உத்தரவுகளும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் பாலஸ்தீன மக்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாலஸ்தீன மக்கள் தொடர்பில் அக்கறை கொண்டுள்ளவர்கள் ஏன் தமிழ் மக்கள் மீது பாராபட்சம் காட்டுகின்றார்கள்? பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதே சமயம் 15 ஆண்டுகளுக்கு முன் இலங்கையில் நடந்தவை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். பாலஸ்தீன விடயத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை வலியுறுத்தும் இலங்கை அரசு தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு உள்ளக விசாரணையை வலியுறுத்துவது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து 15 ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற நிலையில் அதனை அனுஷ்டிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இருப்பினும் யுத்தத்தில் உயிர் இழந்தவர்களை நினைவுகூரும் நடவடிக்கையில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக ஆங்காங்கே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதையும் அவதானிக்க முடிகிறது. இந்த நிலையில் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அவர்களின் உறவினர்களுக்கும் தோழர்களுக்கும் உரிமை உண்டு என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கீரத் சொல்லியிருக்கிறார். உரிமைகளை பாதுகாக்க அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவுகூறும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 3 பெண்கள் மற்றும் ஆண் ஒருவர் கைது செய்யப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். போரில் இறந்தவர்களின்
நினைவுகூரும் உரிமையானது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரிமை எனவும் இலங்கையிலும் அந்த உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கீரத் தெரிவித்திருந்தார். இதேவேளை தேர்தல் களம் நெருங்கி வரும் நிலையில் இலங்கை தீவு முழுவதிலும் பாரிய போராட்டத்துக்கு ஜேவிபி தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. அதன் உண்மை தன்மை எவ்வாறு இருப்பினும் மின்சார திருத்த சட்ட மூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த தினங்களில் புதிய ஒரு போராட்டத்தை ஜேவிபி தீர்மானித்திருந்தது. கடந்த வியாழக்கிழமை 9ஆம் தேதி தொடர்பில் ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது. மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துநேதி தலைமையில் ஜேவிபியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்கள் மின்சார திருத்த சட்ட மூலத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மின்சார சபையானது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுடன் இணைந்து செயற்படுகிறது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின் கட்டணத்தை செலுத்தும் தொடர்பில் பொதுமக்கள் தரப்பிலிருந்து கட்டணத்தை அதிகரித்தால் ஏற்படும் அந்த சாதக பாதகங்களை மேற்கொண்டு வருகிறது. எனினும் திடீரென புதிதாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் தொழிற்சங்கங்கள் மின்சார மொத்த விற்பனை நிலையத்தை கோரி ஒவ்வொரு இடத்திலும் போராட்டங்கள் நடத்தவில்லை என தெரிவித்துள்ளனர். சுனில் ஹந்துநேத்தியின் இந்த கருத்து ஜேவிபியின் அரசியல் கூட்டணி எனப்படும் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி எதிர்காலத்தில் நடத்தப்படும் மின்சார தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கான எச்சரிக்கையாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஓரணியாக திரண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பேர் ஆதரவு வழங்க வேண்டும் என ஜனாதிபதியின் கீழ் இயங்கும் தொழிற்சங்க தீர்மானங்களை எடுக்கும் மூவர் கொண்ட குழுவின் உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சியின் ரத்தினபுரி மாவட்ட அமைப்பாளருமான சுப்பையா ஆனந்தகுமார் சொல்லியிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளரை களமிறக்குவதற்கு வடக்கில் உள்ள ஓரிரு கட்சிகள் முன்னெடுத்து வரும் முயற்சி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயமெல்லாம் வரும் அரசியல் கோஷங்கள் மாத்திரமே. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கினால்தான் தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்குரிய சூழ்நிலை உருவாகும். இலங்கையிலேயே இனவாதம் மற்றும் மதவாதமற்ற கட்சி என்றால் அது ஐக்கிய தேசிய கட்சியாகும். அனைத்து இன மக்களும் ஓரணியில் திரளக்கூடிய கட்சியாகவும் அந்த கட்சி திகழ்கிறது. ஸ்ரீலங்கா பெஸ்ட் என்ற கொள்கையின் அடிப்படையில் செயற்படுபவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. ஆனால் சிறுபான்மையின மக்களின் காவலராக கருதப்படும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் ஆதரவு வழங்கி வருகிறார்கள். எதிர்வரும் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் நிலைப்பாட்டிலேயே தமிழ் பேசும் மக்கள் உள்ளனர். அதனை குழப்புவதற்கு சில தமிழ் அரசியல்வாதிகள் முற்படக்கூடாது. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான கட்சியின் கீழ் தான் தமிழ் பேசும் மக்களின் அபிவிருத்தி அரசியல் மற்றும் உரிமை அரசியல் என்பவற்றை வென்றெடுக்க முடியும் என்றும் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான கருத்துக்கள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன. யார் வேட்பாளர் யாரை நிறுத்தலாம் என்று. இப்பொழுது இப்படி ஜனாதிபதி தேர்தல் பொருளாதாரம் சார்ந்து ஸ்ரீலங்கா அரசு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தினை நாம் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம். முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை இடம்பெற்று 15 ஆண்டுகளை கடந்த நிலையில் மக்கள் அன்று சாப்பிடுவதற்கு கூட வழி இல்லாமல் அவர்கள் பட்ட பாடு கஷ்டம் துன்பம் என்பது என்றும் எங்களுடைய மனங்களில் ஆறாத வடுக்களாக பதிந்திருக்கும். இந்த நிலையில் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த இடத்தில் உயிர் இழந்த நம்முடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் சரியான ஒரு அனுஷ்டிப்பு வாரம் துர்க்க வாரமாக இதை அனுஷ்டித்து கொண்டிருக்கின்ற வேளையில் அன்றைய தினம் மே 18 அன்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் எந்த தடைகளையும் ஏற்படுத்தாது நாம் அமைதியான முறையில் உணர்வுபூர்வமாக எங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும். அன்றைய நாளில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.